warm welcome to all of you. I would like welcome to Honorable Chief Minister, Education Minister, Mr. Raj Mohan sir. I would welcome to S.M. Kumar sir, Nanda sir, Tamil Selvi ma'am. Thank you. தளபதியின் பொற்கால ஆட்சி 100வது நாளை முன்னிட்டு இன்று மகளிர் அணியில் உள்ள சகோதரி பீமா அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இதே டிஎம்கே ஆட்சி இந்த கொடியை ஏற்றாமல் ரொம்ப தடுத்தாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் இதே சகோதரி இதே இடத்துல இன்றைக்கி தளபதி முதலமைச்சராகி ஏற்றிருக்கோம் அந்த கொடி. இதுதான் தளபதியுடைய சாதனை. இந்த சாதனை என்னன்றல மக்களுடைய இன்றைக்கி தமிழக மக்கள் மத்தியில் ஒவ்வொரு வீட்டிலையும் சொல்கிற வார்த்தை, இந்த 100 நாளில் மக்கள் எவ்வளோ நிம்மதியாக ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு லஞ்சமில்லாத உலகமும் லஞ்சம் இல்லாத ஆட்சியும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலையும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால டக்குன்னு அந்த ஏஐட்ட ஃபோன் பண்ணாலே எங்கள் பகுதி ஃபோன் பண்ணாலே ஒவ்வொரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் தளபதியின் பொற்கால ஆட்சி 100வது நாள். இன்னும் மக்களுக்கு நிறைய செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த ஏரியாவில் உள்ள பகுதி செயலர் தம்பி மேற்கு பகுதி செயலர் தம்பி நந்தா அவர்கள் ஒவ்வொரு ஓட்டத்திலும் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நேரத்தில் வாழ்த்து சொல்லிக்கிறேன். நம்ம பீமா சிஸ்டரு நம்ம மகளிர் அனைவருமே அந்தந்த ஏரியாவில் மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் என்னுடைய சார்பாகவும் சென்னை மத்திய மாவட்ட சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் 2 வார்த்தை பேசுகிறீங்க. முன்ன பேசுங்க. வணக்கம். நான் மத்திய சென்னை மாவட்ட மகளிர் அணி இணையமைப்பாளராக இருக்கிறேன். நான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டடு, எங்கள் ஹஸ்பண்டே எங்கள் மாமனார் தான். 2வது கட்சி உள்ள நம்ம நம்பி அனுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பின்னு தளபதி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என் 2 அண்ணன்கள் தான். இவங்க இல்லை அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பேசல. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த பிரச்சனைன்னொன்னே நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணது குமாரண்ணன், 2வது நந்தா பிரதருக்கு கால் பண்ணேன். 2 பேரும் அடுத்த செகண்ட் வந்தாங்க. அவ்வளோ போலீஸையும் ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க ஏற்ற விடாமல் பண்ணாங்க. எனக்கு அதே ஒரு குறிக்கோளில் இதே 22/8/2024 ஸ்டாப் ஆச்சு. அதே தேதியில் இன்றைக்கி 22/8/2026 தளபதி சிஎம் ஆகி நான் ஏற்றிருக்கேன். அது எனக்கு உண்மையாக சொல்கிறேன். ஒரு சிங்கப்பெண் சொல்கிறா இல்லையா, நான் இப்போ கட்சாக சொல்கிறேன். நான் சிங்கப்பெண். என் தளபதிக்காக நான் கெத்தாக இறங்கியிருக்கேன் போது எனக்கு சந்தோஷம் தான். தேங்க்யூ, நன்றி. ஐயோ, நீங்க பேசிட்டா அண்ணன் பேசிட்டாரா? நீ 2 வார்த்தை பேசுறா. நீ பேசினா ஒரு அரசியல் பேச்சாரு. அண்ணா என்னண்ணா, தமிழகத்தில் பொற்கால ஆட்சி நடத்தி வரும் எங்கள் மாண்புமிகு தளபதி திரு ஜோசப் விஜய் அண்ணா அவர்களை வணங்கி, கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் ஆசான் மரியாதைக்குரிய அண்ணன் திரு என் ஆனந்த் அண்ணன் அவர்களை வணங்கி, இந்த தொகுதியின் காப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு ராஜ் மோகன் அவர்கள் வரவேற்று எங்கள் மாவட்டத்தை சிறந்த முறையில் எங்கள் அனைவரையும் அரவணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பாசத்திற்கு எங்கள் குமாரண்ணன் அவர்கள் பொற்கரங்களால் இன்று வெற்றி கொடி வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு போட்ட தடை இருக்கே, எப்பா கண்ணில் தண்ணி வந்துடும். அவ்வளோ தடை போட்டாங்க. ஏற்றலான்னு கொடிக்கம்ப வச்சா இங்கே இவ்வளோ போலீஸை கூட்டிகிட்டு வந்து இது ஏற்ற விடாமல் எவ்வளோ பிரச்சனைகளை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தொகுதியில் இந்த பகுதியில் வாழும் மக்கள்கள் அனைவருமே எங்கள் கிட்ட கேட்ட ஒரே கோரிக்கை என்னன்னா, நம்ம பகுதியில் இந்த வெற்றி கொடி பறக்கணும். அவங்களோட கோரிக்கைக்கு ஏற்று என்னைக்கு தடுத்தாங்களோ 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதே நாள் இன்னைக்கு இந்த வெற்றி கொடி வானக்கத்தை நோக்கி வெற்றிகரமாக பறந்துட்டு இருக்குது. அதற்கு எங்களுக்கு முழு உறுதுணையாக இருந்து எங்கள் எல்லாரையும் வெற்றி பாதையில் கொண்டு சேர்த்துட்ருக்கோம் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அன்புக்கும் பாசத்துக்கும் எங்கள் அண்ணனை வணங்கி,
இந்த மகளிர் அணி சிங்கப்பெண்கள் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் ஏற்பாடு பண்ணியுள்ள மாவட்ட மகளிர் அணி இணை அமைப்பாளர் பீமா வினோத் அவர்களுக்கும், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அவர்களுக்கும், மாவட்டத்தில் இருக்கும் மகளிர் அணி நிர்வாகிகள் அவர்களுக்கும், பகுதி மகளிர் அணி நிர்வாகி அனைவருக்கும் எழும்பூர் மேற்கு பகுதி கழக சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கிறேன்.